नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज 28 में। आइए बात करते हैं इस वक्त की बड़ी खबर की। तमिलनाडु के शहरी विकास मंत्री के एन नेहरू व स्कूल शिक्षा मंत्री डॉक्टर अंबिल महेश पोयामोजी ने उद्घाटन किया। तिरुवेरुम्पुर के पास धुवाकुडी रावतनपट्टी में 1.32 लाख रुपए की लागत से एक मैकेनिकल लैब समेत 8 क्लासरूम वाली बिल्डिंग का उद्घाटन किया। तमिलनाडु के शहरी विकास मंत्री के एन नेहरू और तमिलनाडु के स्कूल शिक्षा मंत्री डॉक्टर अंबिल महेश पोयामोजी ने 1.32 लाख रुपए की लागत से एक मैकेनिकल लैब समेत 8 क्लासरूम वाली बिल्डिंग का उद्घाटन किया। अंबिल महेश पोयामोजी ने कार्यक्रम की अध्यक्षता की और कहा, 8 क्लासरूम समेत एक मैकेनिकल लैब के साथ बनाया और खोला गया है। आज तमिलनाडु के 15 जिलों में ऐसी रोबोटिक्स लैब खोली जा रही है। आज हमारे नगर प्रशासन मंत्री ने तिरुवेरुम्पुर निर्वाचन क्षेत्र में धुवाकुडी नगर पालिका में इसका उद्घाटन किया है। विधानसभा में अनुदान अनुरोध के दौरान तमिलनाडु के 38 जिलों में ऐसी मैकेनिकल लैब खोली गई है। रिसर्च इंस्टीट्यूट खोलने के लिए 15.43 करोड़ रुपए दिए गए हैं और पहले फेज में 15 जिलों में 6 करोड़ रुपए दिए गए हैं और आज मैकेनिकल इंजीनियरिंग लैबोरेटरी खोली गई है। उन्होंने कहा कि वह अर्बन डेवलपमेंट मिनिस्टर को धन्यवाद देना चाहते हैं कि उन्होंने उनसे तिरुवेरुम्पुर बस स्टैंड बनाने की रिक्वेस्ट की, जो तिरुवेरुम्पुर के लोगों की लंबे समय से मांग रही है, जिसके लिए उन्होंने 6 करोड़ रुपए दिए हैं और काम जल्द ही शुरू हो जाएगा। आज के ज़माने में जिसे स्टेम कहा जाता था, वह अब स्टेम हो गया है। टेक्नोलॉजी आ गई है। गांव के स्टूडेंट्स को भी शहरी स्टूडेंट्स के बराबर पढ़ाई और जानकारी मिलनी चाहिए। तमिलनाडु के मुख्यमंत्री के उस सपने को पूरा करने के लिए मैकेनिकल इंजीनियरिंग लैबोरेटरी खोली गई है, जिसमें उन्होंने कहा था कि गांव के स्टूडेंट्स में से अब्दुल कलाम बनाना मुमकिन नहीं है। त्रिची से मुख्य संवाददाता वी बालाजी की रिपोर्ट। சிறந்த நிகழ்ச்சியில் வருகை தந்து துறையினுடைய அமைச்சர் மட்டுமல்ல, அவரை 2 முறை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து சட்டமன்ற உறுப்பினராக மாண்புமிகு அமைச்சராக ஆக்கியிருக்கிற திருவெரும்பூர் மக்கள் முன்னிலையிலே அவரை சார்ந்திருக்கிற துறையின் சார்பாக இயந்திரவியல் ஆய்வக திறப்பு விழாவிற்கு வருகை சிறப்பித்திருக்கின்ற மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கின்ற பள்ளிக்கல்வி இயக்குனர் திரு கண்ணப்பன் அவர்களே, முனைவர் கண்ணப்பன் அவர்களே, திட்ட விளக்கவுரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மாநில திட்ட இயக்குனர் மருத்துவர் ஆர்த்தி ஐஏஎஸ் அவர்களே, நம்முடைய நகர்மன்ற தலைவர் காயாம்பு அவர்களே, எங்களுடைய துறையின் ரீஜனல் டைரக்டர் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனான தாண்டமூர்த்தி அவர்களே, நகராட்சியினுடைய ஆணையர், நகராட்சியினுடைய அலுவலர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது முதல்க நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இன்றைக்கு இவ்வளவு நாடு முன்னேறி இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு இந்தியாவிலே 12% முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால், ஜிடிபி 12% தாண்டி இருக்கிறது என்று சொன்னால், இரட்டை இலக்கத்திலே தாண்டி இருக்கிறது சொன்னால், விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற காரணத்தால் எந்த பணியையும் வேகமாக செய்கிற அந்த விஞ்ஞானம் உதவுகிற காரணத்தால் செய்யப்படுகிற பணிகள் விரைவாகவும் நேர்த்தியாகவும் செய்யப்படுகிற காரணத்தால் தான் நாடு முன்னேறி இருக்கிறது. மாணவர்கள் இன்றைக்கு எங்களுக்கு காண்பித்திருப்பது, எப்போது வெளிச்சம் குறைவானால் தன்னிச்சையாக விளக்கு எரியவும், ஒரு சுவிட்சை தட்டினால் உள்ளே சென்று எந்த பொருளையும் உள்ளே எடுத்து செல்லவும், அப்படி பல்வேறு விஞ்ஞான மூலியமாக ரோபோட்டிக் இயந்திரம் மூலமாக லகுவாக செய்கிற பணியை அங்கே யாரெல்லாம் பெரிய வசதி படைத்தவர்கள் தான் செய்யப்பட வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையை மாற்றி மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் கிராமங்கள் தோறும், கிராமத்தில் இருக்கிற, நகரத்தில் இருக்கிற, பேரூரில் இருக்கிற குழந்தைகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு சட்டமன்றத்திலே முதல்வருடைய அனுமதியை பெற்று அறிவித்து அதை நிறைவேற்றுகின்ற பணியை நம்முடைய திருவெரும்பூர் தொகுதியிலிருந்து ஆரம்பித்து வைத்ததில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அவருடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். வரவேற்பு நிறுத்தியிருக்கின்ற நம்முடைய கண்ணப்பன் அவர்களும் ஆர்த்தி அவர்களும் ஐஏஎஸ் அவர்களும்
இந்த துறையை மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய வழிகாட்டுதலிலே நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். ஆம், அதிலே எந்த மாறுபாடான கருத்தும் அல்ல. அவர் தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மிகவும் நேசிக்கப்படுகின்ற ஒரு அமைச்சர். அவர் துறையில் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை உடனே செய்து அதை தருகின்ற இடத்திலே முதலமைச்சரும் பெறுகின்ற இடத்திலே நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் இருக்கிற காரணத்தால் தான் இந்த துறை வேகமாக முன்னேறி இப்போது கூட விளையாட்டிலே 90 பதக்கங்களை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் உள்ளபடியே இந்த துறை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் துறை ரொம்ப சிரமமான துறை. பல்வேறு கல்விகளை பல்வேறு பகுதிகளிலே பல்வேறு மாணவர்களுக்கு பல்வேறு விதமாக சொல்லித்தரக்கூடிய, ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு இடம் சொல்லித்தரக்கூடிய துறை. ஆனால் எங்களுக்கு அப்படி அல்ல. நாங்கள் இருட்டாக இருந்தால் லைட்டு போடணும், மேடு பள்ளமாக இருந்தால் ரோடு போடணும், இயற்கை உபாதையை கழிப்பதற்கு இடம் தயார் பண்ண வேணும், குடிப்பதற்கு தண்ணி, குளிப்பதற்கு தண்ணி, இரவானால் லைட்டு, சாக்கடை அந்த நீரை கொண்டு செல்வதற்கும், குடிநீரை கொண்டு செல்வதற்கும், கழிவுநீரை கொண்டு செல்வதற்கும், மழைநீரை கொண்டு செல்வதற்கும், நிலத்தடி நீரை பெருக்குவதற்கும், இதையெல்லாம் ஒரு உடனடியாக நகரை சுத்தமாக வைத்துக் கொள்கிற பணி தான் எங்களுடைய பணி. அதில் இந்த மாநகராட்சி துறை என்பது கிட்டத்தட்ட எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு நான் ஏன் இதை மாணவர்களிடம் சொல்ல வேண்டும், ஏன் ஆசிரியர்களிடம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பள்ளி கல்வித்துறை சிறப்பாக செயல்படுகிறது, நீங்கள் நன்றாக அறிந்து கொள்வீர்கள். ஆனால் இந்த அரசு எடுத்துக்கொண்ட பணியை முதலமைச்சர் இந்த நகரத்தை வளர்க்கவும், நகரத்தை தூய்மையாக வைப்பதற்கும், நகரத்திலே பல்வேறு வசதி வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் என்ன செய்திருக்கிறார் என்பதை உங்களிடம் சொன்னால் நீங்கள் உடைய பெற்றோரிடம் சொல்வீர்கள். பெற்றோரிடம் சொல்கிற போது இந்த ஆட்சிக்கு ஒரு நல்மதிப்பு வரும். அதன் மூலம் தலைவர் அவர்கள் மீண்டும் முதல்வராக வருவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்ற காரணத்தால் அதை உங்களிடம் சொல்கிறேன். வேறொன்றுமல்ல, எங்களுக்கு என்ன தனிப்பட்ட இல்லை, நாங்கள் செய்ததை உங்களிடம் சொல்ல. ஏன்னா இன்றைக்கி யாரோ நாங்கள் செய்யாதெல்லாம் செய்ததாக சொல்லியெல்லாம் பரப்பி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களிடம் இளம் சிறார்கள், பள்ளி மாணவர்கள் எதை சொன்னாலும் மனதில் ஆழமாக பதியக்கூடிய அந்த வயது இருக்கிற காரணத்தால் இந்த அரசு என்பது மிக சிறப்பாக அனைத்து துறைகளிலும் நம்முடைய முதல்வனுடைய தலைமையிலே அவருடைய வழிகாட்டுதலை செயலாற்றி கொண்டு இருக்கிறது என்பதை சொல்வதற்காக தான் உங்களிடம் நான் சொல்கிறேன். இங்கே கூட இந்த துவாக்குடி நகராட்சியை பேரூராட்சியாக இருந்ததை நகராட்சியாக தரம் உயர்த்தினோம். நகராட்சியாக தரம் உயர்த்தது மட்டுமல்ல, இதில் கட்டப்பட்டிருக்கிற கட்டிடம், இந்த நகராட்சி கட்டிடத்திற்கே நமக்கு இடமில்லை துவாக்குடி நகராட்சியில். அப்போது ராஜேந்திரன் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர் இந்த துறையில் நம்முடைய சிறு தொழில் துறையில் இருந்த காரணத்தால் அவரிடம் சொல்லி அந்த இடம் வாங்கினோம். இந்த கோவில் கட்டுறதுக்கு ஒரு இடம் வாங்கினோம், பஸ் ஸ்டாண்டு கட்டுவதற்கு ஒரு இடம்